بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبي صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேயர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக முக்கியமான பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹுவை நெருங்குவதற்காக என்னென்ன அடிப்படையிலே அவனை நெருங்க முடியுமோ அப்படியான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷஅபானுடைய மாதம். இந்த மாதத்திலே நாம் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபானுடைய அந்த அரைவாசி இரவு, அதிலே நாம் அதிகமான இபாதத்துக்களை, நல்லமல்களை, துஆக்களை, பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலாவிடத்திலே வேண்டியிருப்போம். அது சிறப்புக்குரிய ஒரு இரவு என்பதை நாம் அறிந்து வைத்திருந்தோம். இதே போன்று இந்த மாதத்தை நாம் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றோர் மாதம் என்பதை எங்களுக்கு ஹதீஸுகள் மூலமாக சஹாபாக்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எம்முடைய சுன்னத்தான நோன்புகளாக இருக்கலாம், அல்லது கதாவுடைய கடந்த வருடங்களை விடுபட்ட நோன்புகளையாக இருக்கலாம். இந்த மாதத்திலே நாம் அனைவரும் அதனை நோற்றுவிட்டு ரமதானுக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே தங்களது சஹாபாக்களுக்கு இந்த மாதத்தை பற்றி தெளிவுபடுத்துவார்கள். எவ்வாறு இந்த ரமதானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி பகுதியிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஹுத்துபாவை செய்தார்கள், ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள். அந்த ஹுத்துபாவிலே ரமதானுடைய மாதத்தை பற்றி மிக முக்கியமான சில விடயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அதிலே ஒன்றுதான் அந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் அதல்லக்கும் யா அய்யுஹன் நாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்கும், உங்களுக்கு மகத்தான கண்ணியமான ஒரு மாதம் வந்திருக்கின்றது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது எப்படியான மாதம் என்று சொன்னால், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதை தொடர்ந்து ஷஹ்ருன் ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீதா வ கியாம லைலிஹி ததவ்வுஆ, அந்த காலத்திலே பகல் பொழுதிலே நோன்பு நோட்பதை அல்லாஹு தஆலா கடமையானதாகவும், இரவு பொழுதிலே கியாமுல் லைல் நின்று வணங்குவது, இபாதத் செய்வது, இதனை சுன்னத்தானதாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஷஅபானுடைய கடைசி பகுதியிலே அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பு மிக்கதாக, பிரயோஜனமிக்கதாக நாம் கழித்து கொள்ள வேண்டும். என்றால் எங்களுடைய ஏனைய மாதங்களை போன்று அந்த மாதம் கிடையாது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஷஹ்ருல் முசாவாத், ஏழை எளியவர்களை கண்காணிக்கக்கூடிய மாதம், ஷஹ்ரு சபர், பொறுமையாக இருந்து கழிக்கக்கூடிய மாதம், அதே போன்றுதான் ஷஹ்ரு சதகா, தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய மாதம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்றது இந்த மாதம். எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய இந்த ரமதானுடைய மாதத்தை பிரயோஜனமிக்கதாக கழித்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். என்னுடைய குர்ஆன் திலாவத் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னுடைய இரவிலே தொழக்கூடிய அந்த கியாமுல் லைல், தராவீஹ் அல்லது வித்ருடைய தொழுகைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் இருந்து என்னுடைய சதகா, தான தர்மம் அது எவ்வாறு இருக்க வேண்டும், இப்படியாக என்னுடைய
அந்த 24 மணித்தியாலத்தினுடைய வேலைகளையும் திட்டமிட்டு அந்த ரமதானை மிகவும் பிரயோஜனமிக்கதாக கழித்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். ஏனென்றால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்லி காட்டினார்கள். மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்திலே அவர்கள் 3 தடவை ஆமீன் 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 என்று சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் சொல்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். சொல்கின்றார்கள், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்களை கேட்கின்றார்கள். 3 துஆக்கள் அல்லது பதுவாக்கள் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. முதலாவது அவர்கள் கேட்டதிலே ஒன்றுதான், யாருக்கு ரமதானுடைய மாதம் வந்தும் அவர்கள் பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலாவிடத்திலே பெற்றுக்கொள்ளவில்லையோ அப்படியானவர்கள் நாசமாகட்டும் என்று அவர்கள் பதுவா செய்தார்கள். இதற்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நேர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதானை பிரயோஜனமிக்கதாக கழித்து அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது எங்களுக்கு இன்றியமையாத கட்டாயமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே வரக்கூடிய ரமதானை அழகிய முறையிலே வரவேற்று அந்த ரமதானிலே நல்ல பல இபாதத்துக்களை மேற்கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்ற அடியார்களில் நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.